பகுதி 3. தேவதூதரின் வார்த்தையும் யோசேபின் விசுவாசமும். இருள் சூழ்ந்த அந்த ராத்திரி யோசேபின் மனதில் குழப்பத்தை மூழ்கியது. மரியாள் கர்ப்பமானதை அறிந்ததும் அவன் உள்ளம் சலனமடைந்தது. நான் என்ன செய்ய வேண்டும் என்று தனக்குள் கேள்விகள் எழுந்தன. மரியாள் தூயவளா இல்லையா? இவளிடம் ஏமாந்து விட்டேனா? அவளை விட்டுவிடலாமா என்று பல குழப்பம். ஆனால் யோசேப்பு ஒரு நிதானமான மனிதர். மரியாளை அவமதிக்காமல் அவளை ரகசியமாக விலகச் செய்ய திட்டமிட்டார். அந்த இரவில் யோசேப்பு உறக்கத்தில் ஆழ்ந்திருந்த போது ஒரு வெளிச்சம், ஒரு வானொலி, ஒரு தேவதூதர் அவனது கனவில் தோன்றினார். யோசேபே, தாவீதின் புத்திரனே, பயப்படாதே. மரியாளை உன் மனைவியாக ஏற்றுக்கொள். அவளுக்கு கர்ப்பம் பரிசுத்த ஆவியால் ஏற்பட்டது. அவள் ஒரு புதிர் சிறுவனை பெறுவாள். அவனுக்கு இயேசு என்று பெயரிடு. ஏனெனில் அவர் தம்முடைய ஜனங்களை அவர்களது பாவங்களிலிருந்து விடுவிப்பார். யோசேபின் உள்ளம் அதிசயத்தில் நிரம்பியது. அவன் கண்கள் திறந்தவுடன் தனது தயக்கங்களை ஒதுக்கினார். தேவனின் வார்த்தையை நம்பினார். மரியாளை ஏற்றுக்கொண்டார். அவளுக்கு பாதுகாவலனாய் அவளின் கருவிற்குள் இருக்கும் அந்த பரிசுத்த குழந்தையை அன்புடன் கர்வித்தார். யோசேப்பு விசுவாசத்துடன் மரியாதை. அவர் திட்டமிட்டதை மாற்றியுள்ளார். தேவனின் திட்டத்தில் இடம்பெற்றார். இது அனைத்தும் ஒரு தீர்வாக்கம் நிறைவேற பொருட்காகவே இருந்தது. பழைய ஏற்பாட்டில் இறைவன் சொன்னது, இதோ ஒரு கன்னி கர்ப்பமாகி ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுப்பாள். அவன் எமானுவேல் என்று பெயர் வைப்பார்கள். அதாவது தேவன் நம்மோடு இருக்கிறார். இப்படியாக யோசேப்பும் மரியாளும் இப்போது ஒன்றாக இணைந்து தேவனின் திட்டத்தில் ஒரு பயணத்தை தொடங்கினர்.